அமைதியான பழமையான கிராமத்தில் பறவைகள் தன் கூடுகளுக்கு திரும்பின. சூரியன் மெதுவாக மறைந்தது மற்றும் மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை முடித்து வீடு திரும்பினர். கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய அடக்கமான வீட்டு வாசலில் வயதான பெண்மணி ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் முகம் கவலையுடன் இருந்தது. அவருடைய கண்கள் சிந்தாத கண்ணீரால் நிரம்பி வழிந்திருந்தது. 30களின் தொடக்கத்தில் இருக்கும் ரவி வலிமையான, முரட்டுத்தனமான, ஆனால் மென்மையான இதயம் கொண்ட ஒரு இளைஞன். அவன் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போது அந்த வயதான பெண்மணியை கவனித்தான். அவர்களுக்கு இரத்த உறவு இல்லை என்றாலும் ரவி எப்போதும் அவரை மதிப்பான். ஒரு தாயைப் போல் அந்த வயதான பெண்மணியை கவனித்துக் கொள்வான். அம்மா நலமா என்று ரவி கேட்டான். அம்மா தன் கண்ணீரை மறைக்க முயன்றாள். ஆனால் அவளுடைய வலி தெளிவாக ரவிக்கு தெரிந்தது. பழைய நினைவுகள்தான் ரவி. நீ கவலைப்பட ஒன்றுமில்லை என்று பதில் அளித்தார். அம்மாவின் வலி ஆழமாகப் போகிறது என்பதை புரிந்து கொண்ட ரவி அவன் வீட்டிற்குள் நுழைந்து தண்ணீரை காய்ச்சத் தொடங்கினான். ரவி அதை அவரிடம் கொடுத்தார். ஆனால் அம்மாவின் கைகள் நடுங்கின. ரவி அம்மாவின் கைகளை மென்மையாக பிடித்துக் கொண்டான். என் மகன், என்னை விட்டு போய் இன்றோடு 10 வருடங்களாகிறது. அந்த இழப்பின் கனத்தை இன்னும் உணர்கிறேன் ரவி. ஆனால் சில சமயங்களில் அது நேற்று நடந்தது போல் உணர்கிறேன் என்று கவலையுடன் ரவியிடம் கூறினான். ரவி அமைதியாக, அம்மா, நானும் உங்கள் மகன் போல்தான் என்றான். ரவியின் வார்த்தைகளை கேட்டு அவருடைய மனம் அமைதி அடைந்தது. அவர்கள் தொடர்ந்து மௌனமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது துக்கத்தின் கனம் லேசாக தெரிகிறது. அந்த அமைதியான தருணத்தில் அவர்களுக்கிடையேயான பந்தம் சொல்லப்படாத அன்பை வலுப்படுத்தியது. அன்பை தடுத்து நிறுத்தும் பூட்டுண்டா? இல்லை. ஏனென்றால் ஆழ்ந்த துக்கங்களிலும் இதயம் மற்றொருவரின் கருணையில் ஆறுதல் பெறுகிறது. அன்பு இரக்கமுள்ளவரின் மென்மையான கண்ணீரைப் போல வார்த்தைகளால் ஆற முடியாத காயங்களை தணிக்கிறது. அன்புக்கு இன்னொருவரின் இதயத்தில் உள்ள வலியை புரிந்து கொள்ள வார்த்தைகள் தேவையில்லை. உண்மையான இதயம் எப்பொழுதும் தவறு நடக்கும் போது தெரியும். இதைதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்றார் திருவள்ளுவர்.